மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலும் ஆண்டவர் நாம ஒவ்வொருவரையும் தன்னுடைய வார்த்தையினால் பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் தேவனால் தான் படைக்கப்பட்ட. வேற யாராவது நம்மளை படைச்சிருக்கிறாங்களா? நம்மளால படைச்சது ஒரே கடவுள், ஒரே தேவன் தான், வேற யாரும் கிடையாது. படைக்கிறவர் ஒருத்தர் தான், அழிக்கிறவர் ஆக்குற எல்லாமே அவர் தான். ஆனால் நாம் தேவனால் மறுபிறப்பை பெற்றுக் கொண்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். மறுபிறப்பு என்று சொன்னால், மறுபிறப்புன்னு என்ன அர்த்தம்? தாய் மகிழ்ச்சியில போய் திரும்ப பிறக்கிறதா? மறுபிறப்புன்னு என்னது? ஆவினாலும் ஜலத்தினாலும் பிரவேசியாவிட்டால் எங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆவியினால் ஜலத்தினால் என்று சொன்னால், ஆவின என்ன? ஆவின என்ன? நம்முடைய ஆவிலே ஏற்படக்கூடிய மாற்றம். அது எப்படி என்றால், பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ள நாம் புதிதாக்கப்படுகிற அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு ஆவியானவர் நம்மை நிரப்புகிறது. 2வது, முதலாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்காகவே ஆவியானவர் வந்து நம்முடைய பாவங்களை உணர்த்துகிறார். நாம் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது நம்முடைய ஆவியில நாம் புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். அடுத்து ஜலம் என்று சொன்னா, நாம் எடுத்த உடனே ஞானஸ்நானத்தை குறிப்பிட முடியாது. பொதுவாக ஜலம் என்று சொன்னா ஞானஸ்நானத்தை தான் குறிப்பிடுவோம். ஆனா ஜலம் என்ற அந்த வார்த்தை, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இங்கே ஆவி ஜலம் ரத்தம் இவையெல்லாம் எங்க ஒருமைப்பட்டிருக்கிறது? பூலோகத்துல எங்க? பூமியில எங்க? மனுஷனுக்குள்ள. இப்ப மனுஷனுக்குள்ள ஆவி இருக்குது, ரத்தம் இருக்குது, ஜலம் எங்க இருக்கு? ஜலம் எங்க இருக்கு? அது சரீரம். ஜலம்தான் சரீரம். அதே மாதிரி பரலோகத்திலே சாட்சி இருக்கிற 3 என்னது? இதா வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை என்ன செய்தது? மாமிசத்துல வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அப்போ ஜலம் என்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. வார்த்தை தான் என்ன செய்தது? மாமிசமாச்சு. கவனிங்க, இதுல 2 விஷயம். ஒன்று, நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவிட்டார். ஜலம் என்றதெல்லாம் ஜலமாகிய அத தண்ணீரை குறிக்கக்கூடிய சொற்கள் அல்ல. ஜலம் என்பது இங்க தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. 2வது, நமக்குள் தேவன் ஆவி ஆத்மா சரீரம். அதாவது ஆவியும் ஆத்மாவும் காணக்கூடாதவைகளா இருக்கிறது, காண முடியாத ஒன்று. அது ஆனா காணக்கூடிய 2 என்னது? சரீரமும் ரத்தம். சரீரமும் ரத்தமும் நமக்குள்ள இருக்கிறது பார்க்கும். ஆகவே ஆவி என்ற அந்த ஒரு இதுக்குள்ள 2 அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. அது ஆவி என்றது நீங்க மற்ற மொழிபெயர்ப்பு பார்க்கணும், சோல் ஆத்துமாவை குறிக்கிற வார்த்தையா இருக்கும். அப்போ அது மறைவான காணக்கூடாத அந்த பகுதி.
அதுதான் அது ரெண்டும் அது அது ரெண்டையும் ஒன்றாக்கி என்ன ஆத்துமா, அதாவது ஆவி, சரீரம், ரத்தம், இந்த மூன்று என்ன செய்தான் ஒருமைப்பட்டிருக்கிறது. எப்படி பரலோகத்துல பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். இப்ப அநேகர் கேட்கிறாங்க, நீங்க 3 கடவுளை எல்லாம் வணங்குறீங்கன்னு. நீங்க நல்லா நான் போன வாரத்துல ஒரு காரியத்தை சொன்னேன். போன வாரத்துல ஏதோ பிரேயர்ல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது பரிசுத்த வேதாகமும் அதனுடைய தனித்தன்மை இருந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் சொல்றேன், பரிசுத்த வேதாகமும் 40க்கும் மேற்பட்ட தேவ மனிதர்களால் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டது, ஏவப்பட்டு எழுதப்பட்டது. ஆனா பழைய ஏற்பாடு எடுத்துக்கோங்க, புதிய ஏற்பாடு இருங்க, ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். ரெண்டுக்கும் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது நிறைவேறுதலா இருக்கிறது. ஆதியாகமத்துல சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதா இருக்காது. 66 புஸ்தகங்களும் பாத்தீங்கன்னா முரண்பட்டது கிடையாது. ஆனா ஒரே ஆள், அது அவர் எழுதின புத்தகம் கிடையாது, அவர் எழுதல, ஒரே ஆள் தான், அவர் எழுதல. ஆனா அது தன்மை மாறாம இருக்குதான். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன கருத்துக்கும் கடைசியில சொன்ன கருத்துக்கும் முரண்பாடு. ஒரே ஆள் சொன்னது அது அவர் எழுதல. இங்க யார் எழுதினான்னு போட்டிருக்கு, அங்க யார் எழுதினான்னு போடல. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின நிருபம், பவுல் எழுதின நிருபம், அங்க யார் எழுதுனா? ஆனா அது ஒரு ஆள் சொன்னதே முரண்படுகிறது. இந்த 40 பேர் சொன்னாலும் என்ன கிடையாது, முரண்பட கிடையாது. அவர்கள் ஒரே கடவுள், அவர் தனிப்பட்டவர் தான், 3 கடவுள் இல்லை என்று சொன்னாலும் என்ன, இங்கே மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். எந்த வேற்றுமை கிடையாது, எந்த முரண்பாடும் இல்லை. அல்லேலூயா. எதுக்கு மூவர்? அந்த திருத்துவத்துக்குள்ள நீங்க நிறைய போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கொள்ள முடியும். மூவர் என்பதற்கு பல விஷயங்கள் இருக்கு. 3 சாட்சி, 2-3 சாட்சிகளாலே ஒன்று உறுதிப்படுகிறது. அப்போ 3 பேரும் கொடுக்கிற சாட்சி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் கொடுக்கிற சாட்சி. மூவரும் இணைந்து இருக்கிறாங்க, முரண்பாடு கிடையாது. அதான் சொல்ல ஒருமைப்பட்டு இருக்க, ஒன்றாய் இருக்கிறாங்க. எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் ஒன்றாய் இருக்கிறதோ, அதாவது ஆவி, ஜலம், ரத்தம் ஒன்றாய் இருக்கு. நாம எல்லாம் தனித்தனியா இருக்குது. இப்போ என்னுடைய சரீரத்தை தனியா, என் ரத்தத்தை தனியா, என் ஆவியை தனியா பார்க்க முடியும்? அதே மாதிரிதான் அல்லேலூயா, மூவரும் ஒன்றா இருக்கு. அதனாலதான் நாம் மூவரும் என்ன செய்யறோம், தேவன் என்று குறிப்பிடுகிறோம். தேவர்கள் என்றல்ல, தேவன் என்று குறிப்பிடுகிறோம். ஒருமைப்பட்டு இருக்கிறார்கள். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாதனால் அப்படி பேசுகிறோம். அல்லேலூயா. இன்னொன்று, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய சுய அறிவின்படி மாம்சத்துக்குரிய நிலையில நாம் அதை சிந்திப்போம் என்றால் அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. தேவாவினாலே நாம் நடத்தப்படும் பொழுது தேவ சித்தத்தையும் தேவனுடைய ரகசியங்களையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப நம்ம போவோம், இந்த வசனத்துக்குள்ள வருவோம். ஆகவே தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பது என்றால் மறுபிறப்பு அடைகிறவர்கள். தேவனுடைய வார்த்தையினாலும், சொல்லுங்க, ஜலம் என்றால் தேவனுடைய வார்த்தை, வார்த்தையினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பு அடைகிறவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. வார்த்தையினாலும், தேவனுடைய வார்த்தையினாலும் தேவ ஆவியினாலும் மறுபிறப்பு அடைந்திருக்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுல நிறைய சத்தம் வரல, டவுட் இருக்கா? இல்ல அனுபவம் இல்லையான்னு தெரியல. திரும்ப சொல்லலாமா? தேவனுடைய வார்த்தையினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பட, தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபிறப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவங்க மற்ற ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. அல்லேலூயா. சரி,
அப்ப பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம். என்கிட்ட நான் 3.5 வருஷம் ஊழியர் செஞ்சேன். அந்த 3.5 வருஷத்துல என்னோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரம் அப்படின்னு இங்க சொல்லப்படல. சுவிசேஷர்கள் மாத்திரம் அப்படின்னு சொல்லப்படல. போதகர்கள் அப்படின்னு மாத்திரம் சொல்லப்படல. என்ன சொல்லி இருக்குது? அசல் என்ன சொல்லி இருக்கு? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா தேவனால் பிறந்தவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனால் இந்த உலகத்துல பிரவேசித்திருந்தாலும், தேவனால் அவருடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பு அடைந்த அனுபவத்தை பெற்றவர்கள் நாம் யாரா இருக்கிறோமா? யாரா இருக்கிறோம்? ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜெயம் கொள்ளுகிறதை குறித்த சில காரியங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் ஜெயம் கொள்ள வேண்டும்? முதலாவது நாம் அறிந்து கொள்ளணும். ஏன் நான் ஜெயம் கொள்ளணும்? எதுக்காக நாம் ஜெயம் கொள்ள வேண்டும்? ஜெயம் கொள்றதுனால நமக்கு என்ன மேன்மைகள் இருக்கிறது என்பதை ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின 2:7. காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற அல்லேலூயா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எதை கர்த்தர் புசிக்க கொடுக்கிறாராம்? பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை. மனிதனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் படைத்தார், மனிதனுக்கு தான் படைத்தார். ஆனா அதை புசிக்காமலே மனிதன் இழந்து போறான். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. அப்படியா சொன்னாரு? அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? மனிதனை படைக்கும் போது என்ன சொன்னார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 2:15-16 வாசிங்க. 16-17 வாசிங்க. 16-17 ஓகே. புசிக்கலாம். பாருங்க, தேவன் எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னார்னா, நன்மை எல்லாத்தையும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாதுன்னாரு. தோட்டத்துல இருந்து தேவன் அவர்களுக்கு உண்டாக்கின கனிகள், எப்படிப்பட்ட கனிகள் எல்லாம் தேவன் அவர்களுக்கு உண்டாக்கி வைத்தார் தோட்டத்துல அப்படிங்கிறத நீங்க 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8-9. பாருங்க, அவர் என்ன சகலவித விருட்சத்தையும் ஜீவ விருட்ச சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து என்ன செய்தார்? முளைக்க பண்ணார். அப்போ தோட்டத்துல தேவன் எந்த விருட்சத்தையும் வைத்திருந்தார்? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம்னா மனிதன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவன் சாகாமல் இருக்கும்படிக்கு, அதுலதான் தன்னை போல சாகாமல் இருக்கும்படிக்கு தேவன் எப்படி அவருக்கு மரணம் என்பது கிடையாதோ, தேவன் என்பவருக்கு, கடவுள் என்பவருக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அல்லேலூயா. அவர் ஜீவனுக்கு அதிபதி, ஜீவாதிபதின்னு சொல்லப்படுறது, ஜீவனுக்கு அதிபதி. அதே மாதிரி மனுஷன், தான் உண்டாக்கிற மனுஷனும்
மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் தேவன் ஜீவ விருட்சத்தை அதுல உண்டாக்கினார். அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லல. எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்க புசிக்க, அதுதான் புசிக்க கூடாதுன்னாரு. ஆனால் மனிதன் எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னதை புசிச்சானோ அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் இவன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நம்மை போல ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவனை தோட்டத்துல இருந்து என்ன செஞ்சாராம்? விரட்டினார். இத 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கும் போது நம்ம வாசிங்க. 24ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. இல்ல, 22 வாசிங்க. அறியத்தக்கவனான் பாருங்க, தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னதான, கவனிங்க, புசிக்க கூடாதுன்னு சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விட்டான். இனி அவன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவன் புசிக்க கூடாது. ஃபர்ஸ்டே புசிக்க கூடாதுன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் புசிக்க கூடாதுன்னு சொன்னத எதுதான்? நன்மை தீமை அறியத்துக்கு கனிதான். நிறைய நேரங்கள்ல எதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரோ அது அனுபவிக்காமலே போயிடும். புரிஞ்சுதா? எதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மேன்மையை அனுபவிக்காம எதை கர்த்தர் நம்மகிட்ட ஒதுக்குறாரோ, எதை செய்யக்கூடாதுன்னு நம்மகிட்ட இருந்து விளக்குறாரோ, நம்ம பார்வை எல்லாமே அதுலதான் இருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது? நான் ஏன் அதை பண்ணக்கூடாது? நான் ஏன் இதை பண்ணக்கூடாது? ஏன் சினிமா போகக்கூடாது? ஏன் தம்மடிக்க கூடாது? ஏன் தண்ணி அடிக்க கூடாது? எதை கர்த்தர் வேண்டாம் அதுலதான் இன்னைக்கு நம்முடைய கவனம் எல்லாம் இருக்கே தவிர, எதை நமக்குன்னு தேவன் ஏற்படுத்தினாரோ அதுல இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம கவனம் இல்ல. முக்கியமா மனிதன் தன்னுடைய கவனத்தை எல்லாம் உலகத்துக்கு காரியங்கள்லாம் வேண்டாம் தான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான, ஆனா அதுலதான் நம்முடைய கவனங்கள், அதுலதான் நம்முடைய நேரங்களை நாம் செலவிடுகிறோம். அதுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதை நாம் அதிகமா கவனம் செலுத்தணும்? சரீர புரோஜனம் அற்பம், சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. ஆனா தேவ பக்தி இம்மைக்குள்ள மறுமைக்குமானது. ஆனா அதுக்கு நம்ம நேரம் எடுக்கிறோமா? தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்கள் அதிக கவனம் செலுத்துறோமா? எதுக்கு அதிக கவனம் செலுத்துறோம்? எதுக்கு? எது நமக்கு பிரயோஜனம்? எது நமக்கு அவசியம்? ஜீவ விருட்சம்னா, ஆனா அதை அவன் புசிக்கல. புசிக்காமலே தோட்டத்தோடு துரட்டப்பட்டான். எதை மனிதனுக்காக தேவன் படைத்தாரோ திரும்ப அதே மனிதனுக்கு அதை கொடுக்கவும் விரும்புகிறார். இப்ப அந்த ஏதன் இல்ல, பரதேசில இருக்கு. பரதேசில இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இப்ப யாருக்கு கொடுக்கிறாருன்னா, யாருக்கு கொடுக்கிறாரு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம புசிக்கணும்னா நாம் யாரா இருக்கணும்? ஜெயம் கொள்ளுகிறவங்களா இருக்க வேண்டும். இல்லையா? ஜெயம் கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம பாவத்துல இருந்தும் உலக கிரியில இருந்தும் பிசாசன் பல காரியங்கள்ல நாம் ஜெயம் எடுக்கிறதா இருந்தாலும் இன்னும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டிய அநேக விஷயங்கள் இருக்கு. அதுல ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எதை புசிப்பான்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? அப்போ ஜெயம் எடுக்கணும், ஜெயம் கொள்ளணும். அல்லேலூயா. ஜெயம் கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன செய்யணும்? நம்ம உலக காரியங்களை ஜெயம் கொண்டாதான். உலக காரியங்களை ஜெயம் கொள்ளாததுனாலதான் எதை அவன் இழந்து போனான்? ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் இழந்து போனான். திரும்ப அதே ஜீவ விருட்சத்தை தேவன் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கும்போது எதை ஜெயம் கொள்ளணும்? எதை ஜெயம் கொள்ளணும்? உலகத்தின் கிரிகளை என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளணும். அதாவது பவுல் சொல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் தகுதி இல்லாததுல தேவையில்லாத எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எது
தகுதின்னா என்னை நித்திய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு எது தடையா இருக்கு அதெல்லாம் வேண்டாம். அத எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் எடுக்க தெரியணும். அதுல மாட்டிக்க கூடாது, சிக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இந்த காரியம் என்னை தேவனுடைய காரியங்களை, தேவனுக்குள்ள காரியங்களை, தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை நான் முன்னேற விடாதபடிக்கு இது எனக்கு தடையா இருக்கு, எதிரா இருக்குன்னா அதுல ஜெயம் எடுக்கணும். நித்திய ராஜ்யத்துக்கு நான் போவதற்கு இது தடையா இருக்குன்னா அதுல நான் ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. ஜெயம் எடுத்தாதான் நான் எதை புசிக்க முடியும்? பரதீசில இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். ரெண்டாவது வாசிங்க, 2:11 வாசிங்க. வெளிப்படுத்த 2:11. கேட்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணமாகிய, வாசிங்க, இரண்டாம் மரணத்தினால் அவன் சேதப்படுவதில்லை. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எதனால் அவன் சேதப்படுவதில்லைனா இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் என்ன? முதல் மரணம் என்ன? முதல் மரணம் என்பது சரீரத்தில் ஏற்படுகிற மரணம். இரண்டாம் மரணம் என்பது அக்கினி கடல்ல தள்ளப்படுகிறது. அக்கினி கடல், அதுதான் நரகன் சொல்றான். அக்கினி கந்தகம் தெரிகிற நரக அக்கினியிலே தள்ளப்படுகிற இரண்டாவது மரணம். அது முடிவே இல்லாத ஒரு பெரிய வேதனையான அனுபவம். அதுக்கு எத்தனை பேர் போறது ரெடியா இருக்கிறீங்க? போறது ரெடியா இருக்கணும். அதுவே சொல்லியிருப்போம். கேட்டதுனால கொஞ்சம் யோசிக்கிறீங்க, பரவாயில்ல. யோசிக்காது சரி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர். நரகத்தையும் அவர் தான் படைச்சார். நரகத்தையும் அவர் தான் படைச்சார். வேற யாரா படைச்சாங்களா? நரகம் அவரை மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியும். ஏன்னா அவர் படைச்சவர். ஆனா மனுஷனுக்காக படைக்கல. யாருக்காக படைச்சது? விழுந்து போன தேவ தூதர்களுக்காக, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் நரகம் படைக்கப்பட்டது. ஆண்டவர் நரகம் என்ன செய்ய முடியாது. அதே மாதிரிதான் தேவனால் பிறந்தவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்களையும் நரகம் சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நரகம் யாரை சேதப்படுத்த முடியாது? ஜெயம் கொள்ளுகிறவங்களை சேதப்படுத்த முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின 15:2. இதுல ஒரு அருமையான ஒரு காட்சி இருக்கிறது. இங்கே இந்த இடத்துல யோவான் ஒரு காட்சியை பார்க்கிறார். அதுக்கு முன்னால அதாவது பிசாசு, அவருடைய தூதர்கள் எல்லாரும் யுத்தம் முடியுது. அந்த யுத்தம் நடக்குது. முடிஞ்ச உடனே 7 வாதைகள் பூமி மேல தேவனுடைய கோபாக்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே இதுல ஒரு அருமையான ஒரு காட்சியை பார்க்கிறாரு. அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடல். கண்ணாடி, அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற இதுனா, இது எதை காண்பிக்கிறதுனா நரகத்தை காண்பிக்கிறது. நரகத்தை தான் 2 கடல் காண்பிக்கிறது வெளிப்படுத்தும் விசேஷத்துல. ஒன்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து காண்பிக்க, 2வது இதுல அக்கினி கடல் என்பது நரகத்தை குறித்து காண்பிக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் 19:20 வாசிங்க. 19:20. மிருகம் பிடிக்கப்பட்டது. பாருங்க,
இங்கே மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி வலுசற்பம், இந்த மூணு தான் அக்கினி கடல்ல பங்கு பெற போறோம். அப்படி அக்கினி கடல்ல பங்கு பெறுவதற்கு முன்னால மிருகம் அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, இந்த 2 பேரை குறித்து சொல்லும் பொழுது இவர்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் போனி. இவங்க 2 பேர் அடுத்தது 1000 வருஷம் அரசாட்சியில கப்பரவு வலு சர்ப்பமாகிய லூசிபர் தள்ளப்படுவான். நீ வெளிப்படுத்த விசேஷத்தை நீ எல்லாம் வாசிட்டீங்கன்னா புரியும். ஏற்கனவே பயிற்சி கூட எடுத்திருக்கிறேன். முதலாவது போனியில இந்த 2 பேரும் போடப்படாங்க. யாரு? அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி. அந்த கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்துவும் எதுல போடப்படாங்க? கந்தகம் எரிகிற அக்கினி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி கடல் என்ன செய்யப்படுகிறார்களாம்? அவர்கள் தள்ளப்படுவார்களாம். கவனிங்க, அக்கினி கடல் என்பது அது எதை காண்பிக்கிறதுனா நரகத்தை காண்பிக்கிறது. அது யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது? பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நரகத்தில வெளியில அதைத்தான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். 12ஆம் அதிகாரத்துல, சாரி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிங்க. 2:11. சாரி 11 தானே, 2:11 தானே சொன்னேன். பாருங்க, ஜெய கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுதல. இதைத்தான் நம்ம எதுல பாக்குறோம்னா அடுத்தது 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அக்கினி கலந்த கண்ணாடி கலந்து வந்த ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அது குடும்பத்திற்கும் அது முத்திரைக்கும் அது கிராமத்தின் உள்ளாகாமல் ஜெயப்பட்டவர்கள் ஏவ உணவு மண்டலை பிரித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலையும் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராகிய ஹலோ, என்னமோ தெரியல, இதுல ஜெயம் எடுக்க முடியல. காலையில இருந்து பிசாசு இதுல கை வச்சு பாக்குறோம். எதுலாம் கை வைக்க முடியுமோ கை வச்சு பாக்குறான். சரி, திரும்ப வாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. சாரி 15ஆம் அதிகாரத்துல சொன்ன 2ஆம் வசனம். அது வாசிங்க. அக்கினி கலந்த கண்ணாடி போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் சொர்பத்திற்கும் அதை முத்திரைக்கும் பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் நரகத்தை சொப்பனத்துல பார்த்திருக்கிறீங்களா? யாராவது நரகத்துக்கு போக சொல்லல, அவங்கள சொப்பனத்திலேயா பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். முன்னால ரசிக்கப்படுறதுக்கு முன்னால அப்படிப்பட்ட சில கனவு வந்திருக்கு. அப்படியே அதால பாதாளத்துல அப்படியே விழுகிறது போல், முடிவே இல்லாத ஒரு இடத்துல. ஆனா இப்படிப்பட்ட கனவு இப்ப அதிகமா வர்றதில்லை எனக்கு, ரொம்ப நாளாச்சு. அப்போ ஒரு முடிவே இல்லாத ஒரு இடத்துல போற மாதிரி இருக்கும். உடனே பயந்து எழுதுரும். சொப்பனத்துல பாத்துறதுக்கே பயந்து எழுதுற நிறைய பேர் நரகத்தை குறித்து அப்படியே அந்த சொப்பனத்துல பார்த்தாலே பயப்படுவோம். இவங்க அந்த கண்ணாடி கடல் போன்ற அந்த கடல், அதாவது நரகம், அந்த நரகத்துக்கு அருகில இருந்து சுரமண்டலங்களை
எடுத்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. சுர மண்டலங்கள் எடுத்து யாரு இன்னைக்கு எத்தனை பேர் நரகத்தை கண்டு பயந்துட்டு இருக்கிறீங்க? நம்ம எல்லாம் நரகத்துக்கு வாசல் நின்று பாட்டு பாட முடிய ஆட்கள். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன செய்வானா? சுர மண்டலங்களை பிடித்து அதன் கண்ணாடி கடல் அருகே, ஏன்னா அது நம்மளை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெயம் கொள்ளுகிறவனை நரகம் சேதப்படுத்த முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? பிசாசு மட்டும் இல்லைங்க, நல்லா நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருந்தா நரகம் உங்களை சேதப்படுத்தார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருந்தா நரகம் உங்களை, நரகத்தின் பக்கத்துல இருந்து பாட்டு போடுற கேஸுங்க. நம்ம இங்க புல்பீட்ல இருந்து பாடுறது பெரிய விஷயம் இல்ல. இங்க புல்பீட்ல பாட்டு பாடுறதுதான் பார்த்தப்பா பாஸ்டர் சூப்பரா பாடுறது, அவ்வளவு பெரிய ஆடிட்டோரியத்துல பாஸ்டர் எவ்வளவு வர்ஷிப் நடத்துறாங்க, அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது ஆச்சரியம் இல்ல. எங்க பாட்டு பாடணும்? அக்கினி கடலின் அருகே. எத்தனை பேர் நரகத்தை பார்த்து பயப்படுறீங்க? நம்ம நரகத்தின் வாசல்ல இருந்து பாட்டு பாடுவதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன், சொல்லுங்க, அவன் என்ன செய்வானா? அதாவது மிருகத்திற்கும் சொர்பத்திற்கும் அதன் முத்திரைக்கும் நாமத்தை இலக்கத்திற்கு உள்ளாகாமல் அதை ஜெயம் கொள்ளுகிறவன். அதாவது மிருகம் என்று சொல்லும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மிருகம்னா என்னது? மிருகம் என்னது? அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. மிருகமும் அதே போல இன்னொன்னு என்ன சொல்லும், மிருகத்துக்கும் அதன் சொர்பத்திற்கும் அதன் முத்திரைக்கும். நீங்க இந்த இன்னும் நிறைய உள்ள இந்த வேத பகுதியில வாசித்தீங்கன்னா வெளிப்பட போகக்கூடிய கள்ள தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யாரு? தீர்க்கதரிசினா யாரு? பவுல் சொல்றார், முன்னாள், அதாவது பழைய ஏற்பாடு காலத்துல முன்னால தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி இருந்தது போல இப்பொழுதும் கள்ள போதகர்கள். கள்ள தீர்க்கதரிசினா தேவனுடைய தீர்க்கதரிசியை போல இருக்கிறவர்கள். அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசி எங்க இருந்து எழும்புவான்? எங்க இருந்து எழும்புவான்? கள்ள தீர்க்கதரிசி யாரு? சபைக்குள்ளதான், சபைக்குள்ளதான் இருக்கிறான், சபைக்குள்ளதான் இருக்கிறான். தேவனுடைய ஊழியர்களை போல இருக்கிறவன். இன்னும் அதுல வாசிங்கன்னா மகா பாபிலோன், எல்லா அருவருப்புகளுக்கும் தாய், பூமியின் அருவருப்புகள், எல்லா அருவருப்பும் இன்னைக்கு அங்கதான் இருக்குது. அவன் அந்த அருவருப்புகள்ல சபைக்குள்ள வச்சிருக்கிறான். கள்ள தீர்க்கதரிசி பேருக்கு ஊழியக்கார் நம்மை போல, அதாவது அழைக்கப்பட்டவனை போல இருப்பான். ஆனா அருவருப்பான காரியங்களை, அருவருப்பான விக்கிரக ஆராதனைக்குரியவன். அங்கே விக்கிரக ஆராதனை இருக்கும். தேவன் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை அங்க இருக்கு. கவனிக்கிறீங்களா? இருக்கா? இருக்கு. நம்ம அதுவும் சபை நினைக்கிறோம். கவனிங்க, அதன் மேல ஆக்கினை தீர்ப்பு வரும்போது அதோடு அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளாகிறவன் எல்லாம் அக்கினி கடலை தள்ளப்படுவான். அவர்களோடு இணைகிறவர்களும் அக்கினி கடல்ல, மிருகமும் தள்ளப்படும் பொழுது அவனோடு சேர்ந்தவன் எப்படி விடுவிக்கப்படுவான்? தப்பிக்க முடியாது. அவன் ரகசியமா அவனோடு சேர்ந்தவர்களையும் என்ன செய்வானா, அந்த கள்ள தீர்க்கதரிசி மிருகத்துடைய சொரூபத்தை வழங்க வைப்பான், அந்த முத்திரையை தரிக்க வைப்பான். அப்பதான் தெரியும் அப்படிப்பட்டவர்கள், முத்திரையை தரித்தவர்கள், கள்ள தீர்க்கதரிசி சொல் கேட்டு மிருகத்துடைய சொரூபத்தை வணங்குறவர்கள், அவர்கள் எல்லாரும் அக்கினி கடலை பங்கு பெறுவார்கள். அக்கினி கடலை பங்கு பெறுவார்கள். யார் முத்திரையை தரிக்காது இருக்கிறார்களோ, மிருகத்துடைய முத்திரையை தரிக்காது இருக்கிற, மிருகத்துடைய சொரூபத்தை வணங்காது இருக்கிறார்களோ, அவர்கள் நரகத்தின் வாசல்ல உட்கார்ந்து பாட்டு போடுவாங்க. ஏன்னா நரகம் அவங்களை சேதப்படுத்த. அதை ஜெயம் கொள்ளணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் சபை என்று சொல்லப்பட்டு இன்னைக்கு பிரசித்தி பெற்ற நிலையில இருக்கிறது. அதுக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும். வேதத்தை இருக்கு, வெளிப்படுத்த விசேஷத்துல இருக்குது. அது சகல பிசாசுக்கு காவல் வீடாது.
அதுக்கு நம்ம போய் தேடி போறோம். பிசாசின் காவல் வீடு அது. நான் சொல்ல, பைபிள் வசனம் சொல்லியிருக்கு. ஆனா நம்மளும் அது சபை நினைச்சிட்டு இருக்கிறோம். கவனமா இருங்க. எங்க போக முடியாது, எங்க போக முடியாது, நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர்களை நரகம் சேதப்படுத்தும். நான் அந்த பிணிலிருந்து வந்ததுனால தைரியமா சொல்றேன், அவர்கள் நரகத்துக்குள்ளாவார்கள். ஏன்னா பிசாசு அவங்களை தந்திரமா நரகத்துக்கு கொண்டு போவோம். அல்லேலூயா. ஆனால் தேவனால் பிறந்தவர் இதெல்லாம் ஜெயம் எடுக்கணும். எதை ஜெயம் எடுக்கணும்? எதை ஜெயம் எடுக்கணும்? அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியுடைய வஞ்சகத்துக்கு உள்ளாகாமல், ஏன்னா கள்ள தீர்க்கதரிசி அவன் எல்லாரையும் எங்க கொண்டு போய் லிங்க் பண்ணுவான் அப்படின்னா, அந்தி கிறிஸ்துடைய அந்த கூட்டத்துல கொண்டு போய் லிங்க் பண்ணுவான். அவனை வணங்க வைப்பான், அவனுடைய முத்திரையை தரிக்க வைப்பான். ஆனா இதுக்கு உள்ளாகாமல் இதை ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வார்களா? என்ன செய்வாங்க? அக்கினி கடல் வாசல்ல நின்று பாட்டு போடுவார். அக்கினி கடல் அவங்களை சேதப்படுத்த, நரகம் அவங்களை சேதப்படுத்த. ஆகவே ஜெயம் கொள்ளுகிறவனை நரகம் என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. அல்லேலூயா. மூன்றாவதாக அது 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ரெண்டு 17 வாசிங்க. வாசிங்க. காதுலரும் கேட்க கடவன். பாருங்க, மூன்றாவதாக ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கொடுக்கப்படுமா? மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து புசிக்க கொடுத்தது போல, அது தூதர்கள் உணவம். தூதர்கள் சாப்பிட தூதர்கள் சாப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட அப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல தேவன் மறைவான மன்னாவை, அப்படின்னா அது ஒரு ரகசியமான உணவு, ரகசியமான ஒரு ஆகாரம். அது யாருக்கு? எல்லாருக்கும் உள்ளதில்ல, ஜெயம் கொள்ளுகிறவனுக்காக நான் வைக்கப்பட்ட ஆகாரம். எப்படி ஆசாரியர்களுக்கு தேவன் அந்த தேவ சமூகத்தை அப்பத்தை வச்சிருந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு. எல்லாருக்கும் மன்னாவை கொடுக்கல. அதே மாதிரி ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான ஒரு ஆகாரம், அல்லேலூயா, மறைவான மன்னாவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது நம்முடைய அன்றைக்கு நம்ம மாம்ச சரீரத்துல இருக்க போறது கிடையாது. நாம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துல இருக்கிறதுனால நமக்கு நம்ம அந்த சரீரத்துக்கு அந்த நாளில் நமக்கு தேவையான ஆகாரம் எதுவோ அதை நமக்கு அந்த நாளில் தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். யாருக்கு? நான் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. அது மட்டும் இல்ல, அங்கே சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு வெண்மையான குறிகளையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்ட வேறொரும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொரும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தை. அப்போ பாருங்க, அதாவது அந்த நாட்கள்ல யூதர்கள் ஒரு பந்திக்கு அழைக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், பந்திக்கு அழைக்கப்படும் பொழுது இப்போ நம்ம இன்விடேஷன் கொடுக்குறோம். ஒரு சில இடங்கள்ல எல்லாருமே காமனா இன்விடேஷன் கொடுப்போம். ஒரு சில இடங்கள்ல சில முக்கியமானவர்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கொண்டு போறது அப்படி இல்லை. அந்த இன்விடேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அழைப்புதலே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சிலருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனா கொஞ்சம் ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம், ஒரு பலாப்பழம், ஏதாவது 1-2 வச்சு கொடுத்துருவோம். கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஆள்னா ஒரு 1 கிலோ ஸ்வீட்டு, 2 பலாப்பழம்லாம் கொண்டு போக மாட்டோம், கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதுதான் நம்முடைய அழைப்பு. ஆனா அவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு விசேஷித்த ஒரு நாமத்தை, விசேஷித்த அவங்களுக்கு ஒரு பெயரை கொடுத்து என்ன அதை அடையாளப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை கல்லுல அவங்க பேரை குறித்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களை கனப்படுத்துவாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, விருந்துக்கு அழைக்கும் போது நீ போய் முதன்மையான இடத்துல போய் உட்கார்ந்துடாதப்பா, ஏன்னா உன்னை விட ஒருத்தனை விசேஷமா அழைச்சிருப்பாங்க, அவன் அழைப்பு பெற்று வருவான். சும்மா வாங்கன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க.
அவனுக்குன்னு ஒரு விசேஷம், நாமும் அவனுக்கும் பேர் பிரிக்கப்பட்ட அந்த வெள்ளை கல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் அதோடு வருவானா, அவன் போய் முதல் இடத்துல உட்காரும் போது நீ வெளியில போய் உட்கார வேண்டியது இருக்கும். அதனால நீ என்ன செய், வந்த போதே பின்னால போய் உட்கார்ந்து. அல்லேலூயா. அப்போ கவுனிங்களேன், அதாவது நம்ம வெற்றியில ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எதையாவது நம்ம வெற்றி பெறும் பொழுது அதுக்கு அடையாளமா ஷீல்டு கொடுக்குறாங்க. அதுல நம்ம பேர் தரிக்கப்பட்டு அதுல எந்த காரியத்துல நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த பேர் அதுல பொறிக்கப்பட்டிருக்கிறது மாதிரி இந்த வெள்ளைக்கல். அதே மாதிரி பரலோகத்திலேயும் நமக்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவன் அங்கே நமக்கு விசேஷித்த ஒரு இடத்தை கொடுப்பதற்கான அடையாளமாகிய அந்த வெள்ளைக்கல்லில நாமும் தெரிவிக்கப்பட்ட அப்படிப்பட்டதான ஒரு ஒரு ஷீல்டு மாதிரி நமக்கு அழைப்புதலையும் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிற யாருக்குன்னா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. மன்னா என்பது உணவு, போஜனம் பண்ணும் பொழுது, தேவனோடு உட்காரும் பொழுது, அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ யோசேப்பு எடுத்துட்டீங்கன்னா, யோசேப்பு அவன் சாப்பாடு கொடுக்கறதுக்கு தன் சகோதரர் அழைக்கும் போது வரிசையா உட்கார வச்சுட்டான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறான். அது எப்படி கரெக்டா அவனுக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் பெஞ்சமின்ல இருந்து அவன் தம்பில இருந்து ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு விசேஷித்தமா புட்டு வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி இவனுக்கு தெரியும்? ஏன்னா யூதர்களுடைய இது அப்படி, யாரை கனப்படுத்தணுமோ யாரை முக்கியப்படுத்த வரிசைப்படுத்தி வைப்பாங்க. அதே மாதிரி தேவனுடைய சமூகத்துல ஐக்கியமாவதற்கு, போஜனம் பண்ணும் பொழுது நம்ம விசேஷித்தப்படுத்துவதற்கு தேவன் அடையாளங்களை கொடுப்பார். அந்த அடையாளங்களை கொடுப்பதற்கு நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறது. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவையும், அதே போல புதிய நாமத்தையும், அந்த நாமம் தெரிவிக்க அந்த அது பொறித்திருக்கிற வெள்ளைக்கல் என்ன செய்வான், எழுதப்பட்டிருக்கிற வெள்ளைக்கல்லையும் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம் வாசிக்கலாம். 2:26 வாசிங்க. 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பொருந்தேன், என் கிரிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறி போகும் பொழுது அவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், வானத்தில் பூமியில எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து அவர் பரமேறி போகும் பொழுது பிதா அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரோ, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் என் கிரிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என் பிதாவிடத்தில் நான் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் என்ன செய்வேன், அதிகாரம் கொடுத்து. இன்னொரு காரியம், ஏற்கனவே நம்ம சுவிசேஷத்துல சில ஓமைகள்ல வாசித்திருக்கிறோம். ஒரு ராஜா இருக்கிறான், ஒரு ராஜா இருக்கிறான், ராஜாவோ ஒரு எஜமானோ, அவன் வெளி தேசத்துக்கு போகிறான். போறதுக்கு முன்னாடி தன் வேலைக்காரர்கள் அழைத்து அவர்களுக்கு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் கொடுத்து பார்த்துக்கொள்ள சொல்லிட்டு போயிடுறான். போயிட்டு திரும்பி வரும்பொழுது அதுல யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு திரும்ப என்ன செய்யறானா, அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறான். என்ன அதிகாரம்? உண்மை உள்ள மத உண்மையா இருந்த 10 காசை வச்சுன்னு அவனுக்கு 10 பட்டணத்து மேல் அதிகாரம். அதாவது ரோமர் அந்த யூத பழக்கம், இஸ்ரேல் ஜனங்களுடைய பழக்கம், அந்த நாட்கள்ல இந்த ரோம சாம்ராஜ்யத்துல இருந்த ஒரு பழக்கம் எப்படின்னா, ஒரு ரோம அதிகாரியா இருக்கிற ஒருவர், ஒரு கவர்னரா இருக்கிற ஒருவன், அவன் தன்னுடைய ரோம ராஜாவை ராயனை போய் சந்திக்கிறதுக்கு போகும்போது அவனை யாரெல்லாம் அவனை உண்மையா சேவித்தாங்களோ, அந்த கவர்னரை உண்மையா சேவித்தாங்களோ, ராஜாவை போய் பார்த்து விட்டு வரும்போது சில நேரம் ராஜா அவனைதான் கார்பங்க தேசாதிபதியாக அப்பாயின்ட் பண்ணுவோம். அப்படி அப்பாயின்ட் பண்ணும்பொழுது இவனுக்கு யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்களோ அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். நீ இந்த பட்டணத்தின் அதிகாரி, நீ இந்த பட்டணத்தின் அதிகாரியா. எப்படி ஒவ்வொரு அரசியல் ஆட்சி மாறும்போது அவங்களுக்கு உண்மையா இருக்கிற ஆட்களுக்கு அவங்க அதிகாரம் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி அன்றைக்கு யூதர்கள் ரோமர் காலங்கள் அப்படி நடந்தது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊமையா சொல்லுகிறார். அதே போலதான் அவர் இந்த பூமிக்கு நம்மளை எடுத்துக்கொண்டு போயிட்டு 1000 வருஷ அரசாட்சி வரும்பொழுது அவரோடு கூட ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன செய்யறாராம்,
என்ன சொல்ல, அவருக்கு எப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே போல என்ன செய்வாராம், அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சியில நாம் அதிகாரம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ ஜெயம் கொண்டு அப்படி கிரிகளை கை கொள்ளுகிறவர்களா இருக்கும். அல்லேலூயா. நேரம் இல்ல, ஏற்கனவே சில பிரச்சனை கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. ஆகவே ஜெயம் கொள்ளுகிறவன், இன்னும் நிறைய காரியங்களை சொல்றதுக்கு நான் வாஞ்சிக்கிறேன், ஆனா அதுக்கு போதிய நேரம் இல்லை. இயேசு ஜெயம் கொண்டது போல நாமும் என்ன செய்யணும்? ஜெயம் கொண்ட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:33 வாசிங்க. யோவான் 16:33. பதினாறு 33 தானே? பாருங்க, இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாவத்தை, பிசாசை, உலகத்தின் கிரிகளை ஆண்டவர் ஜெயித்தது போல தேவனால் பிறப்பது எதுவோ அது உலகத்தை. அப்போ நம்ம யாரு? ஜெயிக்க வேண்டும். உலகத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஜெயிக்கிறவர்களுக்காகத்தான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். ஜெயிக்கிறவர்களுக்குத்தான் என்ன கிடையாது? 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல் அதை அவர்கள் என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. நீங்க நரகத்தை கண்டு பயப்படாதீங்க. சில நரகத்தை குறித்து உங்களை பயம் உறுத்தலாம். ஐயோ, நரகம் அப்படி இருக்கு. நீங்க தைரியமா சொல்லுங்க, நான் நரகத்துக்கு பயப்பட தேவையில்லை, நரகம் என்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லுங்க. சத்தத்தை காணுங்க. அல்லேலூயா. நரகம் நம்மளை சேதப்படுத்த, நரகத்தை கண்டு நான் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஜெயம் கொள்ளுகிறேன் எவனோ அவன் என்ன செய்வானா? கண்ணாடி கடல் அருகே நின்று பாட்டு பாடிட்டு, நம்ம நரகத்தின் அருகே பாட்டு பாடினா கூட நரகம் சேதப்படுத்தாது. ஏன்னா நாம ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், மறைவான மன்னாவை கொடுத்து. மன்னா என்பது ஒரு ஆகாரம் மட்டுமல்ல, ஒரு போஜனம் பண்ணுவது, ஒரு ஐக்கியம். பிதாவோடு அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்துல நம்ம ஐக்கியப்படுகிறதான வேளையில நமக்குன்னு ஒரு விசேஷித்த இடத்தை தந்து நம்மளை வேறுபடுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கான ஒரு அடையாளத்தை கொடுக்க யாருக்கு கர்த்தர் சுத்தமா இருக்கிறார்னா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அல்லேலூயா. அடுத்தது அதிகாரம் உடையவர்களாய் நம்மளை மாற்றுகிறாரா. எப்படி நாம் ஜெயம் கொள்ளுகிறோமோ, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, உலகத்தை ஜெயிக்கிறவனுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாத்தையும் உலகத்தை ஜெயித்து இன்னைக்கு பிதாவிடத்தில் அதிகாரத்தை பெற்றாரோ அதே போல ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கும் அதிகாரத்தை தருகிறார். ஆகிய ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். தொடர்ந்து மீதியான காரியங்கள் அடுத்த வாரத்துல நம்ம கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்துல தியானிப்போம்.